மூடா நட்பு சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் மற்றும் விஜய் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் பள்ளியில் சேர்ந்து படித்தார்கள். தினமும் ஒன்றாக விளையாடியும் சிரித்தும் காலத்தை கழித்தனர். எல்லோருக்கும் அவர்கள் நட்பு ஒரு எடுத்துக்காட்டு போல இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில் முதல் பரிசு கிடைத்தால் பெரிய பரிசு கிடைக்கும் என்று ஆசிரியர் அறிவித்தார். அருணும் விஜயும் அதில் கலந்து கொண்டார்கள். போட்டி நாளில் அருண் மிகவும் முயற்சி செய்து நல்ல பதில் எழுதியான். விஜய் அவ்வளவாக தயார் செய்யவில்லை. முடிவுகள் வந்தபோது அருண் முதல் பரிசு பெற்றான். அனைவரும் அவனை பாராட்டினர். ஆனால் விஜயின் மனதில் பொறாமை தோன்றியது. நான் தான் அவனை விட நல்லவன், எப்படி அவன் வெற்றி பெற்றான் என்று நினைத்தான். அன்றிலிருந்து அவன் அருணை தவிர்க்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அருண் விஜயிடம் சென்று, நாம் நல்ல நண்பர்கள் இல்லையா, என்ன நடந்தது என்று கேட்டான். விஜய் கோபமாக, நீ எப்போதும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறாய், நான் எப்போதும் பின்னால் தான் என்று கூறினான். அதை கேட்ட அருண் சிரித்தபடி, நண்பன் வெற்றி பெற்றால் சந்தோஷப்பட வேண்டும், போட்டி நம்மை பிரிக்கக்கூடாது என்றான். அந்த வார்த்தைகள் விஜயின் மனதை மாற்றின. அவன் தனது தவறை உணர்ந்து, மன்னிக்கணும் அருண், நான் பொறாமைப்பட்டேன் என்றான். இருவரும் மீண்டும் பழையபடி சேர்ந்தார்கள். கதை நெறி. உண்மையான நட்பு பொறாமையால் உடையாது, அது புரிதலால் மேலும் வலுவாகும்.